வணக்கம் பவித்ரா. இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு ஜூலை 6ஆம் தேதி வரையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. மேலும் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மிகவும் குறைவான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வெயிலானது காணப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு ஒரு குளிர்ச்சியான சூழலானது சென்னையில் நிலவி வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்குள் சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது சேப்பாக்கம் பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது போலவே லேசான சாரலானது தற்பொழுது இங்கு காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி, தென்காசி, திண்டுக்கல், கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக, ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. பவித்ரா.